ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தினால சில விஷயங்களை பார்த்துட்டு வரோம். இன்னைக்கு குறிப்பாக ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி நாம் பார்க்க போகின்றோம். இது நமக்கு என்ன சொல்ல போகிறது அப்படின்னா, ஆண்டவராகிய தேவன் கற்பித்து தந்த ஒரு ஜெபம். அந்த ஜெபத்தை நம்ம பார்க்கிறோம். அந்த ஜெபம் நமக்கு சொல்லுகிறது, பரமண்டலில் இருக்கிற எங்கள் பிதாவே, சொல்லுங்க, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலங்களிலே செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றனுள்ள அப்பத்தை எங்களுக்கு என்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களை நாங்கள் மன்னிக்கிறதை போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளை. ஆமென். அதுல முதலாவது காரியம் என்ன சொல்லுகின்றார்? ஆண்டவராகிய தேவனை பார்த்து சொல்லுகின்றார், பரமண்டலில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் என்ன சொல்றாரு? பரிசுத்தப்படுவதாக. கர்த்தருடைய நாமம் பரிசுத்தமா இல்லையா? கர்த்தருடைய நாமம் பரிசுத்தம் தான். அவருடைய பேரே என்ன? பரிசுத்தர். கேருபீன்களும் சேராபீன்களும் ஓயாமல் பரிசுத்தர் 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 என்று இடைவிடாமல் போற்றி கொண்டிருக்கக்கூடிய தேவன். ஆனா இப்ப இவர் என்ன ஜெபத்தை கற்பித்து தருகிறார் அப்படின்னா, பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. அப்படின்னா இதற்கு என்ன ஒரு விளக்கத்தை நம்ம சொல்ல முடியும் அப்படின்னா, நம்முடைய வாழ்க்கையிலே மறைவான காரியம் எதை நம்முடைய வாழ்க்கையிலே செயல்படுத்துகிறதுன்னா, கர்த்தருடைய நாமத்தை பரிசுத்த குலைச்சலாக்கக்கூடிய ஏதோ தன்மைகள் உள்ள இருக்கு. அதனாலதான் அவர் சொல்றாரு, உம்முடைய நாமம் என் வாழ்க்கையின் மூலம் பரிசுத்தப்படுத்தப்படுவதாக. உம்முடைய ராஜ்யம் எனக்குள் வரட்டும். உம்முடைய நாமம் பரிசுத்தம் அடைய வேண்டும். ஆண்டவராகிய தேவனுடைய நாமம் ஆல்ரெடி பரிசுத்தம் தான் என்றாலும் கூட என் நிமித்தம் உம்முடைய நாமம் பரிசுத்த குலைச்சல் ஆக்கப்பட்டு விடக்கூடாது. அவர் அதனாலதான் அந்த ஒரு வார்த்தையை சொல்லிக் கொடுக்க ஆரம்பிக்கின்றார். இப்ப பரிசுத்த குலைச்சல் ஆக்கக்கூடிய நிலை என்றால் என்ன? நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவராகிய தேவனுடைய நாமம் பரிசுத்தத்துக்குரியவர், பயபக்திக்குரியவர். அவருடைய நாமம் பரிசுத்த குலைச்சலாக்கப்பட ஆரம்பிக்கிறது உண்டானால் தேவன் அந்த இடத்திற்குள் ஒருபோதும் கடந்து வருகிறது இல்லை. அந்த இடத்தை கர்த்தராக தேவன் புறக்கணிக்கின்றேன் என்கிற ஒரு வார்த்தையை பேசுகின்றார். பரிசுத்த குலைச்சலாக்கக்கூடிய நிலை என்றால் என்ன என்கிறதை கற்றுக்கொள்ள வேண்டியது அவசியம். வசனத்தை வாசிங்க. எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகத்துல 20வது அதிகாரம் 39வது வசனம் இந்த வார்த்தையை சொல்கிறது. எசேக்கியேல் 20வது அதிகாரம் 39வது வசனத்தை வாசிக்க கேளுங்கள். இப்போதும் இஸ்ரவேல் வம்சத்தாரே, நீங்கள் என் சொல்லை கேட்க மனதில்லாதிருந்தால், நீங்கள் என்னுடைய சொல்லை கேட்க மனமில்லாதிருந்தால், நீங்கள் போய் அவனவன் தன் தன் நரகலான விக்கிரகங்களை இன்னும் சேவியுங்கள். ஆனாலும் என் பரிசுத்த நாமத்தை உங்கள் காணிக்கைகளினாலும் உங்கள் நரகலான விக்கிரகங்களினாலும் இனி பரிசுத்த குலைச்சல் ஆக்காதிருங்கள் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். இரண்டாவது ஒரு முக்கியமான ஒரு விக்கிரகம் என்ன அப்படின்னா, அந்த விக்கிரகத்தினுடைய வேலை என்ன அப்படின்னா, தேவனுடைய நாமத்தை பரிசுத்த குலைச்சலாக்குகிறது. நம்முடைய வாழ்க்கைக்குள்ளே இருந்து நாமே நம்மை அறியாமல் கர்த்தருடைய நாமத்தை பரிசுத்த குலைச்சல் ஆக்க ஆரம்பிச்சிரும். இந்த விக்கிரகத்தினுடைய முக்கியமான நோக்கம் என்ன? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கர்த்தராகிய தேவனுக்கு ஊழியம் செய்யக்கூடிய நம்முடைய வாழ்க்கை, கர்த்தருக்குன்னு ஒப்பு கொடுத்து வந்திருக்கிறோம். அந்த விக்கிரகம் என்ன செய்ய ஆரம்பிக்கிறது? நீ யாரை ஆராதிக்கிறாயோ, யாரை வழிபடுகிறாயோ, யாரை நேசிக்கிறாயோ அவரையே பரிசுத்த குலைச்சல் ஆக்கக்கூடிய அளவிற்கான காரியங்களை இவைகள் உருவாக்குகிறது. இதுக்கு நல்ல ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்க, அப்பதான் நமக்கு நல்லா புரியும். இது என்ன எக்ஸாம்பிள் சொல்லலாம் அப்படின்னா, ஆண்டவராகிய தேவனால் வேறு பிரிக்கப்பட்ட ஜனமாகி இஸ்ரவேல் ஜனம். கர்த்தர் சொல்லுகின்றார், இவ்வளோ பெரிய இந்த சின்ன கூட்டத்திற்கு நடுவில் கர்த்தராகிய நான் வந்து வாசம் பண்ணுகிறதை போல எங்கேயாகிலும் இருக்கக்கூடிய ஜனங்களை போய் விசாரிச்சு பாரு. தங்கள் தேவனாகிய கர்த்தரை தங்கள் மத்தியிலே கொண்டிருக்கக்கூடிய இவ்வளவு பெரிய ஒரு ஜனம் இருக்கக்கூடிய எங்காகிலும் ஜனங்கள் இருக்கிறதா என்று சொல்லி நீ விசாரிச்சு பாரு. தேவன் வழிநடத்தக்கூடிய ஜனத்தை போல உன்னை போல ஒரு பேர் பெற்ற ஜனம் உலகத்துல யாருமே கிடையாது. எத்தனையோ ஜனங்கள் இருக்கிறாங்க, தங்கள் கடவுளை தேடுறாங்க, தேடக்கூடிய கடவுளை கூட பார்க்க முடியல. ஆனால் நீ தேடாமலேயே உன் நடுவில் நான் வாசம் பண்ணுகிறேன் என்று சொன்னால், இவ்வளோ பெரிய ஒரு ஜாதி, இவ்வளோ பெரிய ஒரு ஜனம் தங்கள் தேவனை தங்கள் நடுவிலே பெற்ற இந்த ஜாதி கோத்த ஜாதி வேற எங்கேயாச்சும் இருக்கான்னு போய் விசாரிச்சு பாருன்னு கர்த்தர் சொல்லுகின்றார். இவ்வளோ பெரிய காரியத்தை பெற்ற ஜனமாகி இஸ்ரவேல் ஜனம்.
என்றாலும் கூட இந்த இஸ்ரவேல் மக்கள் என்ன செய்ய ஆரம்பிக்கிறாங்க? ஆண்டவராகிய தேவனால் மெய்யாகவே புறம்பே தள்ளப்படுறாங்க. நியாயாதிபதிகளின் காலத்துல பாருங்க, நியாயாதிபதிகள் இஸ்ரவேல் மக்களை நியாயம் விசாரிப்பாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு கர்த்தர் என்ன செய்வார்? அந்நியருடைய கரங்களிலே இஸ்ரவேல் மக்களை அவரே கொண்டு போய் விற்று போட்டுருவார். ஏன் விற்று போடுறாரு அப்படின்னா, கர்த்தருக்கு கோபமூட்டக்கூடிய காரியங்களை அவர்கள் செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. இந்த விக்கிரகத்தினுடைய முக்கியமான வேலை என்ன? நீங்க தான் கர்த்தருடைய பிள்ளை தான், ரட்சிக்கப்பட்டவன் தான், அபிஷேகம் பண்ணப்பட்டவன் தான். ஆனால் கர்த்தராகிய தேவனுடைய கோபம் உங்கள் மேல் மூழும்படியாக உங்களையே இந்த சாத்தான் கர்த்தருக்கு விரோதமாய் பயன்படுத்த துவங்குகின்றான். நல்லா புரிஞ்சுக்கோங்க. நம்ம 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 என்ன யோசிப்போம் அப்படின்னா, நான் கர்த்தருக்கு தான் ஊழியம் செய்கிறேன்னு நம்ம யோசிப்போம். கர்த்தருடைய பிள்ளை தான், என்னை ஆண்டவராக தேவன் ஆசீர்வதிக்காம எப்படி விடுவார்னு சொல்லி யோசிக்கக்கூடிய உன்னையே கர்த்தருக்கு விரோதியாக உன்னை அறியாமல் இந்த பொல்லாத விக்கிரகம் உருவாக்க ஆரம்பிக்கிறது. இன்னொரு உதாரணத்தை சொல்றேன் பாருங்க. எவ்வளோ பெரிய தேவனை முகமுகமாய் தரிசித்த தீர்க்கதரிசியாகிய மோசே, ஆண்டவராகிய தேவனால் தேர்வு செய்யப்பட்டு கர்த்தரோடு கூட முகமுகமாய் பேசி மனிதர்களுக்கும் தேவனுக்கும் இடையிலே ஒரு மத்தியஸ்தம் பண்ணக்கூடிய ஒரு பெரிய ஒரு ஊழியத்தை பார்த்தவன் மோசே. ஒவ்வொரு முறையும் கர்த்தராகிய தேவன் இஸ்ரவேல் மக்களை அழிக்க வேண்டும் என்று சொன்ன உடனே கர்த்தருக்கு முன்னால போய் நின்று நெடுஞ்சாங்கடையாக கீழே விழுந்து, ஆண்டவரே, இந்த ஜனங்களை ஒரு சாதாரணமான ஒரு மனுஷனை கொல்லுகிறதை போல இவ்வளவு பெரிய ஒரு மனிதர்களை நீங்கள் அழிக்கிறது உண்டானால் கேட்கக்கூடிய ஜனங்களும் ஜாதிகளும் உங்களுடைய நாமத்தை குறித்து என்ன பேசுவாங்க? இந்த வார்த்தையை சொன்ன உடனே கர்த்தராகிய தேவன் மோசேயினுடைய குரலுக்கு செவி கொடுத்து அப்படியே கர்த்தராகிய தேவன் கோபம் தணிந்தவராக மோசேயினுடைய வார்த்தையை கேட்கக்கூடிய அளவிற்கு அவ்வளவு பிரசித்தம் வாய்ந்த ஒரு மனிதன். ஆனா இந்த மனிதனே கர்த்தருடைய கோபத்திற்கு உட்பிரவேசிக்கக்கூடிய காரியங்களை மறைவான விக்கிரகம் செயல்படுத்துகிறது. என்ன மறைவான விக்கிரகம் மோசேக்குள்ள இருந்துச்சு அப்படின்னா, கர்த்தருடைய வார்த்தைகளை சுமந்து தெரியக்கூடிய மோசேக்கு தெரியும் கர்த்தராகிய தேவன் எப்படிப்பட்டவர். ஒரு சின்ன ஒரு தப்பு பண்ணா கூட கர்த்தருடைய எரிச்சலுக்கு முன்பதாக நிற்க முடியாது என்று மோசேக்கு தெரியும். ஒரு சின்ன ஒரு குற்றம் பண்ணினா கூட, என்ன அதுக்கு முன்னால தான் பார்த்திருக்கிறாரு, அங்க இருக்கக்கூடிய அந்த சகல விதமான ஜனங்களும் செய்த தப்பின் நிமித்தமாக பெரிய ஒரு பூமி எதிர்ச்சியை உருவாக்கி அந்த ஜனங்களை அப்படியே உயிரோடு கூட விழுங்கும்படியாக தாத்தான் அபிராமி கர்த்தராகிய தேவன் அப்படியே பூமிக்குள்ளாக அனுப்பிவிட்டார். பயங்கரமான எரிச்சல் நிறைந்த கர்த்தர் அந்த மோசேக்கு நல்லாவே தெரியும். என்றாலும் இந்த மோசேயினுடைய உள்ளத்திற்குள்ளாக காணப்பட்ட சின்ன ஒரே ஒரு மறைவான குற்றமாக காணப்படக்கூடிய ஒரு சின்ன ஒரே ஒரு விக்கிரகம். என்ன விக்கிரகம்? கர்த்தராகிய தேவனுடைய சொல்லை மீறி தன் இஷ்டத்தின்படி செய்ய வேண்டும் என்கிற ஒரே ஒரு காரியம் தான். என்ன காரியம் உள்ள இருந்துச்சு? கர்த்தர் சொன்னார், கண்மலையை பார்த்து பேசுன்னு சொன்னார். ஆனா ஜனங்கள் பேசின அந்த வார்த்தை நிமித்தம் எல்லா காரியத்தையும் தெளிவாக பார்க்கக்கூடிய மோசே இந்த ஒரு விஷயத்துல கர்த்தராகிய தேவனுடைய நாமத்தை ஜனங்களுக்கு முன்பதாக பரிசுத்தப்படுத்த வேண்டிய மோசே கர்த்தருடைய வார்த்தைக்கு மீறி அந்த கண்மலையை 2 முறை அடிச்சிட்டார். இந்த காரியத்து நிமித்தம் கர்த்தரே கோபம் உண்டவராகி மோசேக்கு எதிராளியாய் கடந்து வந்தார். இவ கொஞ்சம் யோசிங்க, அவ்வளோ கர்த்தரை முகமுகமாய் தரிசித்த மோசேக்கு விரோதமாகவே கர்த்தருடைய கோபம் மூழக்கூடிய அளவிற்கு உள்ளே மறைந்திருக்கும் விக்கிரகம் செயல்பட ஆரம்பிக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில உங்களுடைய வாழ்க்கையே கர்த்தருக்கு விரோதியாக உருவாக்கி கர்த்தருடைய கோபம் உங்கள் மேல் மூழக்கூடிய அளவிற்காக இந்த விக்கிரகம் செயல்பட ஆரம்பிக்கிறது. இதுக்கு பேர் தான் என்ன விக்கிரகம் என்று நான் சொல்லுகின்றேன்? பரிசுத்த குலைச்சலாக்கும் விக்கிரகம். இந்த பரிசுத்த குலைச்சலாக்கும் விக்கிரகம் தான் மோசேயினுடைய வாழ்க்கையிலே உள்ளே காணப்பட்டது. அவர் என்ன சொல்லுகின்றார்? கர்த்தராகிய தேவன் மோசேயிட்ட பேசும்போது அவர் என்ன சொல்லுகின்றார்? ஜனங்களுடைய கண்களுக்கு முன்பதாக என்னை பரிசுத்தப்படுத்த வேண்டிய நீங்கள் என்னுடைய நாமத்தை பரிசுத்த குலைச்சலாக்குறீங்க. சொல்றாரா சொல்லலையா? பாருங்க, அவர் சொல்றாரா சொல்லலையா? என்ன சொல்றாரு? ஜனங்களுடைய கண்களுக்கு முன்பதாக என்னுடைய நாமத்தை பரிசுத்தப்படுத்த வேண்டிய நீங்கள் பரிசுத்த குலைச்சல் ஆக்கிறதுனாலே வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட கானானுக்குள் நீங்க உள்ள போக மாட்டீங்கன்னு சொல்லிட்டார். இந்த பரிசுத்த குலைச்சலாக்கக்கூடிய விக்கிரகம் எல்லா நாளிலும் நம்முடைய வாழ்க்கையில செயல்படாது. ஆனால் திடீரென்று ஒரு முறை எழுந்திருக்கக்கூடிய இந்த விக்கிரகம் உன்னையும் தேவனையும் 2 துண்டாய் பிரிக்க ஆரம்பிச்சிடும். உனக்கும் தேவனுக்கும் விரோதத்தை உருவாக்க ஆரம்பிச்சிடும். அவ்வளவு நாள் ஆராதிக்கக்கூடிய தேவன் இனி என்னுடைய முகத்திலே விழிக்காதன்னு சொல்லி உன்னை விட்டு போயிடுவாரு. இனி உனக்கு எனக்கு சம்பந்தம் இல்லைன்னு கடந்து போயிடான். ஐயோ, ஆண்டவரை கெஞ்சினா கூட கிடைக்காது. மோசேங்கிற மனிதன் கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணி கேட்க ஆரம்பிக்கிறார். ஐயோ ஆண்டவரே, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட கானான் தேசத்தை நான் ஒரு தடவை போய் பார்த்துட்டு வந்துடுறேன் ஆண்டவரே. கர்த்தர் சொல்லுகிறார், போதும், இந்த காரியத்தை குறித்து இனி நீ பேசாதன்னு சொல்லிட்டார். சொல்லப்பட்ட இந்த ஒரு காரியம், சொல்லப்பட்ட இந்த வார்த்தை, சொல்லப்பட்ட இந்த நியதி, இவைகள் இத்தோடு கூட நின்று போய்விட்டது. போதும், இதுக்கு மேல
அடுத்த வார்த்தை நீ பேசாதன்னு சொல்லிட்டேன். நம்முடைய வாழ்க்கையிலே வரக்கூடிய இந்த சின்ன ஒரே ஒரு நிலை, பரிசுத்த குலைச்சல் என்கிற ஒரு நிலை நம்முடைய வாழ்க்கையில வந்துச்சு. நல்ல கவனிங்க, பரிசுத்த குலைச்சல் என்கிற ஒரு நிலை நம்முடைய வாழ்க்கையில வந்துச்சுனால என்ன நடக்கும் பாருங்க, நீங்களும் தேவனும் விரோதிகளாய் மாற்றப்பட்டுருவீங்க. அவ்வளவு நாள் கர்த்தருடைய பிள்ளைகளாய், அவ்வளவு நாள் கர்த்தருடைய ஊழியக்காரர்களாய், அவ்வளவு நாள் கர்த்தராகிய தேவனால் சுமக்கப்பட்ட ஜனங்களாய், அவ்வளவு நாள் கர்த்தருடைய தோளிலே சாய்ந்திருக்கக்கூடிய ஜனங்களாய் காணப்பட்ட நீங்கள் கர்த்தராகிய தேவனுடைய முகத்தை பார்க்கவே முடியாத அளவிற்கு வேறு பிரிக்கப்படக்கூடிய ஒரு மக்களாய் மாற்றப்பட்டுருவீங்க. இதுக்கு என்ன காரணம்னா, உள்ளே மறைந்திருக்கக்கூடிய இந்த பரிசுத்த குலைச்சல் ஆக்கக்கூடிய விக்கிரகத்தின் நிலை என்று கர்த்தர் நமக்கு சொல்லுகின்றார். இந்த பரிசுத்த குலைச்சல் ஆக்கக்கூடிய விக்கிரகத்தினுடைய செயல் என்ன அப்படிங்கறத நம்ம நல்லா தெரிஞ்சுக்கிறோம். என்னென்ன காரியத்தினால கர்த்தருடைய நாமம் பரிசுத்த குலைச்சல் ஆக்கப்படுகிறது, இந்த பரிசுத்த குலைச்சல் என்கிற ஒரு தன்மையை இந்த விக்கிரகம் எப்படி நம்முடைய வாழ்க்கையிலே உருவாக்குகிறது, நம்ம தெளிவா புரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். சாதாரணமான காரியத்துல கண்களை கொண்டு பார்த்தால் இது நம்முடைய கண்களுக்கு முன்பதாக வெளியரங்கமாய் நிச்சயமா பார்க்க முடியாது. நம்முடைய அந்தரங்கமான வாழ்க்கையில காணப்படக்கூடிய நிலையில இந்த விக்கிரகம் பெரிய விஷயங்களை செய்கிறது இல்ல. ஒரு சின்ன ஒரே ஒரு கலப்பை உருவாக்கினாலே போதும், தேவனாகிய கர்த்தருக்கு முன்பதாக கர்த்தருடைய கோபத்திற்கு நீங்கள் உட்படக்கூடிய ஒரு மக்களாய் இந்த விக்கிரகம் உங்களை மாற பண்ணணும். அதனாலதான் கர்த்தர் சொல்லுகின்றார், கொஞ்சம் கூட விக்கிரகத்தினுடைய காரியம் உள்ளே மறைவான இடங்களிலே எங்கும் விக்கிரகத்தினுடைய தன்மை காணப்படாதபடி உன்னை நீ பூரணமாய் சுத்திகரித்துக் கொள்ள வேண்டியது அவசியம். கர்த்தராகிய தேவனால் வேறு பிரிக்கப்பட்டுதான் வரலாம். ஆண்டவராகிய தேவனால் எல்லா விதமான காரியங்களை பெற்றுக்கொண்டு வரக்கூடிய மக்களை பார்த்து கர்த்தர் திடீரென்று சொல்லுகின்றார். என்ன சொல்லுகின்றார்? உங்களை நீங்கள் பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். அது மட்டும் இல்லாம உங்களுக்குள் மறைந்திருக்கக்கூடிய விக்கிரகங்களை தூக்கி எறிங்க. கர்த்தராகிய தேவனால் வேறு பிரிக்கப்பட்ட மக்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகின்றார், உங்களுக்குள் மறைவாய் வைத்திருக்கக்கூடிய விக்கிரகங்கள் எல்லாம் தூக்கி எறிங்கன்னு சொன்ன உடனே உள்ள ஒளிச்சு வச்சிருக்கக்கூடிய நிறைய விக்கிரகத்தையும் தூக்கி எறிய ஆரம்பிச்சாங்க. அப்ப நம்முடைய வாழ்க்கையில மறைந்திருக்கக்கூடிய இவைகள் எதை நம்முடைய வாழ்க்கையில உருவாக்குகிறது? நல்லா புரிஞ்சுக்கோங்க, நீங்கள் தேவனோடு கூட இனி ஒரு நாளும் சஞ்சரிக்க முடியாத அளவிற்கு கர்த்தருக்கு விரோதியாய் உங்களை மாற பண்ண ஆரம்பிச்சிடும். இனி நீங்க ஜெபம் பண்ணா கூட கர்த்தர் உங்களை ஜெபத்தை கேட்க மாட்டார். மோசே என்கிற மனிதன் அவ்வளவு பெரிய ஒரு மனிதன் ஜெபம் பண்றாரு, கர்த்தரை நோக்கி கேட்கிறார், ஆண்டவரே இந்த ஒரே ஒரு முறை இந்த கானான் தேசத்தை பார்க்கும்படி நீர் எனக்கு கிருபை தாரும் என்று கேட்ட பொழுது கர்த்தர் மற்ற எல்லாத்தையும் பேசுறாரு. ஆனா அந்த கானானை பத்தி பேசின உடனே கர்த்தர் சொல்லுகின்றார், போதும் இதோடு கூட நிறுத்திடுன்னு சொல்றாரு. உன் ஜெபத்தை நான் கேட்கறதுக்கு விருப்பப்படல மோசேன்னு சொல்றாரு. இந்த கோபத்திற்கு ஆளாக்கக்கூடிய நிலைக்கு என்ன காரணம்? இந்த விக்கிரகத்தினுடைய தன்மையினால என்ன நடந்துச்சு அப்படின்னா, அதனுடைய பின் பகுதியை நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா கூட அதுக்கு பின்னால மோசேயினுடைய வாழ்க்கையை குறித்து நம்ம வாசிச்சு பார்த்தோம். மோசே கடைசியில கர்த்தரை முகமுகமாய் சந்தித்து தேவனோடு கூட பேசின ஒரு தீர்க்கதரிசி தான். ஆனால் யூதாவின் புஸ்தகத்துல என்ன நடக்குது அப்படின்னா, மோசேயினுடைய சரீரத்தை குறித்து சாத்தான் ஒரு முறை குற்றமாய் பேசுகின்றான். இந்த சரீரம் எனக்கு உரியது, ஏனென்றால் இதிலே பாவத்தினுடைய விதை உள்ள இருக்கிறது, என்னுடைய விக்கிரகத்தின் ஆளுகை உள்ள இருக்கிறது, இந்த சரீரத்தை தொழ நான் அனுமதிக்க மாட்டேன். நீ நல்லா புரிஞ்சுக்கிறணும், ஒரு மனுஷனுடைய ஆவி கர்த்தருடைய சாயலாக காணப்பட ஆரம்பிச்சாலும் உங்களுடைய வெளியரங்கமான சரீரத்திற்கு என்ன வேலை என்கிறதை நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். நமக்கு ஏன் கர்த்தர் 3 விதமான காரியங்களை உருவாக்க வேண்டும்? ஆவி என்கிற நிலை, ஆத்துமா என்கிற நிலை, சரீரம் என்கிற நிலை என்கிறதை 3 காரியத்தை எதுக்காக கர்த்தர் உருவாக்கி வைக்கணும் அப்படின்னா, இந்த ஆவியும் ஆத்துமாவும், நல்ல கவனிங்க, ஆவியும் ஆத்துமாவும் சரீரமும் இணைந்துதான் மறுரூபத்தின் சாயல் என்கிற ஒரு சாயலை நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை பெற துவங்கக்கூடிய ஒரு தன்மையை உருவாக்குகிறது. இதுல ஒண்ணு குறைஞ்சா கூட இந்த 3 இணைப்பும் உங்களுடைய வாழ்க்கையில வராது. இப்ப சாத்தான் என்ன செய்கின்றான்? சரீரத்தை, மோசேயினுடைய சரீரத்தை தூக்கிட்டு போயிட்டான்னா இந்த 2 நிலைகள் கர்த்தராகிய தேவனோடு கூட இணைந்திருக்கும். ஒரு நிலையிலே கர்த்தராகிய தேவனுடைய சாயலாகிய மறுரூபத்தின் சாயலை மோசேங்கிற மனுஷனால பெற முடியாது. நான் சொல்றது புரியும் நினைக்கிறேன். இந்த 3 இணைப்பு ஒன்னா இணைஞ்சிச்சுதான், ஆவியும் ஆத்மாவும் சரீரமும் 3 ஒன்றாக இணைஞ்சாதான் மறுரூபத்தின் சாயல் என்கின்ற கர்த்தருடைய சாயலை, இயேசுடைய சாயலை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். இதுல ஒண்ணு குறைஞ்சா கூட என்ன நடக்கும் பாருங்க, கர்த்தருடைய மறுரூபத்தின் சாயலை பெற்றுக்கொள்ள முடியாது. ஆவி இயங்கும், ஆத்மா இயங்கும். இந்த சரீரத்தினுடைய இயக்கத்தில் ஏதாகிலும் ஒரு குளறுபடி காணப்படுகிறது உண்டானால், அல்லது சரீரம் இயங்குகிறது, ஆத்மா இயங்குகிறது, ஆவியில ஏதாச்சும் ஒரு குறைபாடு நம்முடைய வாழ்க்கையில காணப்படுகிறது உண்டானால், அல்லது சரீரமும் ஆவியும் இயங்கி ஆத்மாவில எங்காகிலும் குறைபாடு நிச்சயமா நம்முடைய வாழ்க்கையில வருகிறது உண்டானால், இதுல ஒண்ணு குறைஞ்சா கூட
மறுரூபத்தின் சாயலை உங்கள் வாழ்க்கையில பெற்றுக்கொள்ள முடியாது. சாத்தான் என்ன செய்கின்றான் அப்படின்னா, இந்த விக்கிரகத்தை கொண்டு போய் வைத்து இந்த சரீரத்தை தன் வசமாய் பிடுங்கிக் கொள்ள வேண்டும் என்று கர்த்தருக்கு முன்பதாக உங்கள் சரீரத்தை குறித்து பேசும்படிக்காக தன்னுடைய விக்கிரகத்தின் நிலைகளை உள்ளே பிரவேசிக்க பண்ணுகின்றார். நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த விக்கிரகம் உள்ளே இருக்கக்கூடிய வரைக்கும் ஏதாகிலும் ஒரு பொருளை, ஒன்று ஆத்துமாவையோ அல்லது ஆவியையோ அல்லது சரீரத்தையோ, ஏதாகிலும் ஒரு பொருளை நீங்கள் சாத்தான் வசமாய் விட்டு விட்டு போகவே தீர வேண்டியது அவசியம். வேற வழியே இல்லை. இந்த விக்கிரகம் ஏதாகிலும் ஒரு காரியத்தை உங்களுடைய வாழ்க்கையை உருவாக்கி உங்கள் ஆவிக்குரிய நிலைகளை கெட்டுப்போக பண்ணி மறுரூபத்தின் சாயலை இழக்கும்படிக்கு இவைகள் உருவாக்க ஆரம்பிக்கிறது. அதனாலதான் இந்த விக்கிரகத்தின் மறைவாக காணப்படக்கூடிய விக்கிரகங்களை குறித்து ரொம்ப நீங்க ஜாக்கிரதையாக, எச்சரிக்கையாக உங்கள் ஆவிக்குரிய நிலைகளை ஆராய்ந்து பார்க்க வேண்டும் என்கிறதை பற்றி கர்த்தர் தீர்க்கமாய் நம்ம கூட பேச ஆரம்பிக்கின்றார். இந்த மறைவான காரியங்களிலே காணப்படக்கூடிய விக்கிரகம் அப்படின்னா எப்படிப்பட்ட விக்கிரகம், இது என் வாழ்க்கையில இருக்கா இல்லையாங்கிறது எப்படி நான் கண்டுபிடிக்கிறது, இது எப்படி நம்முடைய வாழ்க்கையில இருக்கா? பரிசுத்த குலைச்சலாக்கக்கூடிய விக்கிரகம். இப்ப நம்ம எல்லாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், அந்நிய பாஷை பேசுறோம், தீர்க்க தரிசனம் சொல்றோம், தரிசனம் பார்க்கிறோம், சொப்பனம் பார்க்கிறோம், ஆவிக்குரிய அனுபவங்களை நம்ம பருகின்றோம். இங்க நம்ம ஜெபம் பண்ணும்போது ஆவியில் நம்ம நிறைஞ்சு நம்ம ஜெபம் பண்ண ஆரம்பிக்கிறோம். இப்படி இருக்கக்கூடிய வாழ்க்கையில நம்முடைய ஜீவியத்துல இந்த விக்கிரகத்தினுடைய நிலை உள்ள இருக்கா இல்லையாங்கிறது எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது? இருக்கா இல்லையான்னு எப்படி நம்ம பாக்குறது? இதுக்கு ஒரு வசனத்தை பாருங்க, என்ன போட்டுக்கு பாருங்க. லேவியராகம புஸ்தகத்துல 21வது அதிகாரம் 1 முதல் 6 வரை இருக்கக்கூடிய வசனங்களை கொஞ்சம் நிறுத்தி வாசிக்க கேளுங்க. லேவியராகம புஸ்தகம் 21வது அதிகாரம் 1 முதல் 6 வரை இருக்கக்கூடிய வசனங்களை கொஞ்சம் நிறுத்தி வாசிப்பாங்க கேளுங்க. பின்பு கர்த்தர் மோசேயை நோக்கி ஆரோனின் குமாரர்களாகிய ஆசாரியர்களில் ஒருவனும் தன் ஜனத்தாரில் இறந்து போன யாதொருவருக்காக தங்களை தீட்டுப்படுத்தலாகாது என்று அவர்களோடே சொல். தன் தாயும் தன் தகப்பனும் தன் குமாரனும் தன் குமாரத்தியும் தன் சகோதரனும் புருஷனுக்கு வாழ்க்கைப்படாமல் தன்னிடத்தில் இருக்கிற கன்னியாஸ்திரியான தன் சகோதரியுமாகிய தனக்கு நெருங்கின இனமான இவர்களுடைய சாவுக்காக தீட்டுப்படலாம். நீங்கள் தீட்டுப்படலாம். தன் ஜனத்தாரில் பெரியவனாகிய அவன் வேறொருவருக்காகவும் தன்னை பரிசுத்த குலைச்சலாக்கி தீட்டுப்படுத்தலாகாது. அவர்கள் தங்கள் தலையை மொட்டை அடிக்காமலும் தங்கள் தாடிகளின் ஓரங்களை சிரைத்து போடாமலும் தங்கள் தேகத்தை கீறி கொள்ளாமலும் இருப்பார்களாக. தங்கள் தேவனுடைய நாமத்தை பரிசுத்த குலைச்சலாக்காமல் அவருக்கேற்ற பரிசுத்தராய் இருப்பார்களாக. அவர்கள் கர்த்தரின் தகன பலிகளையும் தங்கள் தேவனுடைய அப்பத்தையும் செலுத்துகிறவர்களானதால் பரிசுத்தராய் இருக்க வேண்டும். இந்த இடத்துல கர்த்தருடைய வேத புஸ்தகத்துல ஒரு நல்ல ஒரு விஷயத்தை பார்க்கிறோம். என்ன ஒரு காரியத்தை பார்க்கிறோம் அப்படின்னா, செத்தவர்களுக்காக எதையாச்சும் ஒரு காரியத்தை நீங்க செய்யக்கூடாது. தாடியின் ஓரத்தை ஒதுக்கக்கூடாது, தலையை மொட்டையடிக்க கூடாது, எதையாச்சும் ஒரு காரியத்தை நீங்க செய்யக்கூடாது. அப்படின்னா அது என்ன அர்த்தம் அப்படின்னா இவைகள் எல்லாம் எதை நமக்கு வலியுறுத்துகிறதுனா, செத்து போன காரியங்களை நினைவு கூறுதல் என்கிறதை வலியுறுத்துகிறது. இப்ப கர்த்தர் சொல்லுகின்றார், விக்கிரகம் பரிசுத்த கலைச்சலாக்கக்கூடிய விக்கிரகம் எப்படிப்பட்டது அப்படின்னா, செத்த கிரியைகளை நினைவூட்டக்கூடிய தன்மைகளுக்கு பேருதான் விக்கிரகம் என்கிறதை கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. செத்து போன ஆவிக்குரிய வாழ்க்கையில நீங்க வரக்கூடிய நேரத்துல என்னென்ன சுபாவங்கள் மறிக்கும்படி நீங்க ஒப்பு கொடுத்திருப்பீங்க. மறிக்கும்படிக்காக நம்முடைய ஆவிக்குரிய நிலையில கர்த்தரோடு கூட இணைக்கப்பட வேண்டும் என்றால் கர்த்தர் சில உடன்படிக்கை நம்மகிட்ட செஞ்சிருப்பார். என்னென்ன காரியத்தெல்லாம் நீ விட்டுனா தான் நான் உன்னோடு கூட உடன்படிக்கை ஏற்படுத்திக் கொள்வேன். ஐயோ ஆண்டவரே, நான் நல்ல ஒரு இந்த காரியத்தை செஞ்சிருக்கிறேன், இதுல எனக்கு இவ்வளவு லாபம் இருக்கு, இல்ல நீ அதெல்லாம் விட்டால்தான் நான் உன்னோடு கூட உடன்படிக்கை செய்து கொள்வேன். அப்ப அந்த கிரிகளை நீங்க விடக்கூடிய நேரத்துல தான் கர்த்தர் உங்களோடு கூட உடன்படிக்கை செய்து தம்முடைய அபிஷேகத்தை தந்திருப்பார். அந்த கிரியை உங்களுடைய வாழ்க்கையிலே செத்து போன கிரியை,
அந்த செத்து போன கிரியையை நீங்கள் மீண்டும் நினைவு கூறுகிறது உண்டானால், அப்படின்னா என்ன அர்த்தம்? செத்த ராட்சதர்களை நீங்கள் மீண்டும் எழுப்புகிறது உண்டானால் உங்கள் ஆவிக்குரிய நிலை பரிசுத்த குலைச்சல் ஆக்கப்பட்டுவிடும். அதை பத்தி நீங்க நினைச்சா கூட, அதை பத்தி நீங்க யோசிச்சா கூட, இப்ப கர்த்தர் என்ன சொல்லுகின்றா, பொருளாசை என்கின்ற பேர் முதற்கொண்டு உன் வாயில வரக்கூடாதுன்னு சொல்றாரு. விக்கிரக ஆராதனைங்கிற பேர் முதற்கொண்டு, வேசித்தனம் என்கிற பேர் முதற்கொண்டு உங்க வாயில வரக்கூடாதுன்னு சொல்றாரு. இவைகளை பற்றியதான நினைவு கூட உங்க வாழ்க்கையில வரக்கூடாது. சில நேரங்களில் நம்ம யோசிப்போம், என்ன யோசிப்போம், நான் மட்டும் ரட்சிக்கப்படாம இருந்திருக்கிறது உண்டானா என்ன நடந்திருக்கும் பாருங்க, இவன் இந்த மாதிரி பேசின வார்த்தைக்கு 4 கிளியா கிழிச்சு போட்டுருக்க மாட்டோம்னா நம்ம யோசிப்போம். என்ன யோசிப்போம்? நான் மாத்திரம் ரட்சிக்கப்பட்டதுனால கர்த்தர் கையை கட்டி போட்டுட்டார், ரட்சிக்கப்படாம இருந்திருக்கிறது உண்டானா 4 கெட்ட வார்த்தை பேசினா ஓடி இருக்க மாட்டாமே யோசிப்போம். நம்ம இந்த யோசனை கூட தப்புன்னு கர்த்தர் நமக்கு சொல்றாரு. இது கூட தப்பு. அந்த யோசனை கூட உங்களுடைய வாழ்க்கையில எதை தருகிறது? பரிசுத்த குலைச்சல் என்கின்ற விக்கிரகமாக காணப்படுகிறது என்கிறதை பற்றி கர்த்தருடைய வேதம் சொல்லுது. நம்முடைய வாழ்க்கையிலே இறந்து போன நிலைகள், இறந்து போன செயல்கள், இறந்து போன சுபாவங்கள், செத்து போன நிலைகளை பற்றி நீங்களும் நானும் நினைவு கூறக்கூடிய தன்மைகள் எப்ப நம்முடைய வாழ்க்கையிலே வருகிறதோ அப்ப நீங்க ஈஸியா புரிஞ்சுக்கலாம், உள்ளே பரிசுத்த குலைச்சலாக்கும் விக்கிரகத்தின் ஆளுகை உள்ள இருக்கிறதுங்கிற கண்டுபிடிச்சுக்கலாம். எந்தெந்த பாவத்துல இருந்து நீங்க மீண்டு வெளியே வந்திருக்கிறீங்களோ அவைகளை பற்றியதான சின்ன ஒரு நினைவு நம்முடைய வாழ்க்கையில வந்துச்சுன்னா கூட, எந்தெந்த அக்கிரமத்தை விட்டு நீங்க வெளியே வந்திருப்பீங்களோ, முந்தி ரட்சிக்கப்படுவதற்கு முன்னால எத்தனை விதமான தீமையான காரியங்களை செஞ்சுட்டு அதெல்லாம் விட்டு வெளியே வந்திருப்பீங்களோ, என்னென்ன ஆண்டவருக்கு விரோதமான காரியங்களை செஞ்சுட்டு நீங்க வெளியே வந்திருப்பீங்களோ, அவைகளை பற்றியதான சின்ன ஒரு யோசனை உங்க வாழ்க்கையில வந்துச்சுன்னா கூட நீங்கள் புரிந்து கொள்ளலாம், பரிசுத்த குலைச்சலாக்கக்கூடிய விக்கிரகத்தின் ஆளுகை உள்ளே இருக்கிறது என்கிறதை கண்டுகொள்ள முடியும். இப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, உங்க வாழ்க்கையில எந்தெந்த காரியங்களை விட்டு வெளியே வந்து அவைகளை பற்றியதான நினைவு இன்னும் உங்க வாழ்க்கையில இருக்கிறது யோசிச்சு பாருங்க. அவைகளை பற்றியதான சிந்தனை இன்னும் நம்முடைய வாழ்க்கையில இருக்கிறதுங்கிறத பாருங்க. ஒருவேளை பார்வையிலே காணப்படக்கூடிய குற்றமாக இருக்கலாம், ஒருவேளை கேட்கக்கூடிய காரியங்கள்ல காணப்படக்கூடிய குற்றமாக இருக்கலாம், ஒருவேளை வார்த்தையில பேசக்கூடிய குற்றமாக இருக்கலாம், ஒருவேளை நம்முடைய மனசுல யோசிக்கக்கூடிய குற்றமாக இருக்கலாம். அந்த நாட்கள்ல எத்தனையோ விஷயங்களை பற்றி நாம் கற்பனை பண்ணி ஆண்டவருக்கு விரோதமான பாவத்தை செஞ்சிருக்கக்கூடிய மனுஷனா இருக்கலாம். ஆனா இப்ப நீங்க ரட்சிக்கப்பட்டிருப்பீங்க, ஆண்டவருடைய மகிமையை பெற்றிருப்பீங்க. அந்த கற்பனை என்கின்ற காரியத்தை விட முடியாம நீங்க இருக்கிறது உண்டானா, அது இன்னும் உங்க வாழ்க்கையில இருக்கிறது உண்டானா, தேவையில்லாத வேசித்தனமான நினைவு இன்னும் நம்முடைய வாழ்க்கையில இருக்கிறது உண்டானா, தேவையில்லாத இந்த பார்வையில காணப்படக்கூடிய குறைபாடு இன்னும் நம்முடைய வாழ்க்கையில இருக்கிறது உண்டானா, கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில சொல்லுகின்றார், பரிசுத்த குலைச்சல் என்கிற விக்கிரகத்தின் ஆளுகை உள்ள ஒளிஞ்சிருக்குன்னு சொல்றாரு. இந்த மாதிரி செத்து போன சுபாவங்கள் இன்னும் அவைகள் எல்லாம் புறக்கணிக்கப்படாத தன்மைகள் உள்ள இருந்துச்சுனாலே சில சிம்டம்ஸை நம்முடைய வாழ்க்கையில உருவாக்க ஆரம்பிச்சிடும். நல்ல ஒரு உதாரணத்தை உங்களுக்கு சொல்றேன் பாருங்க. இப்போ அதாவது இப்போ இந்த கர்ப்ப நிலையில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்திரீ என்று வைத்துக் கொள்ளுங்கள். வயிற்றில் இருக்கக்கூடிய இந்த குழந்தை உயிரோடு கூட இருக்கிறது உண்டானால் அந்த குழந்தையினுடைய அசைவு எல்லாத்தையும் அவங்களால பார்த்துருவாங்க, அந்த நிலைகளை பார்த்துருவாங்க, எல்லாத்தையும் ஐடென்டிஃபை பண்ணிடுவாங்க. செத்து போயிருச்சுன்னு சொன்னா என்ன சொல்லுவாங்க தெரியுமா? என்ன ஒரு காரியத்தை செய்வாங்க தெரியுமா? முதல்ல சொல்லுவாங்க, அதை உடனே ஆபரேஷன் பண்ணி வெளியே எடுத்துடணும். ஏன் அப்படி எடுக்காட்டி என்ன நடக்கும் அப்படின்னா, உள்ளே இருக்கக்கூடிய அந்த செத்து போன உடலிலே வரக்கூடிய கிருமிகள் என்ன செய்யும், தாயையும் எளிதாக கொண்டு போட்டு விடும். அதே மாதிரி அந்த விக்கிரகத்தை நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா, இதை நீங்க அப்புறமாக்காது இருக்கக்கூடிய வரைக்கும் உங்கள் ஆவிக்குரிய நிலைக்கு ஆபத்து என்கிறதை பற்றி கர்த்தர் நமக்கு சொல்லுகிறார். அது உள்ள இருந்துச்சுனாலே டேஞ்சர் தான், நம்ம பிள்ளைதான், நம்முடைய வாழ்க்கையில உருவாக்கப்பட்ட பிள்ளைதான். ஆனா செத்து போயிருச்சுன்னா, அது இறந்து போன நிலையிலே காணப்படுகிறது உண்டானால் அது உன்னுடைய உயிருக்கே ஆபத்தாக மாற்றப்பட்டுரும். அதே மாதிரி இந்த இறந்து போன நிலையிலே காணப்பட்டிருக்கக்கூடிய இந்த செத்த கிரியைகள் நம்முடைய வாழ்க்கையிலே இருக்கக்கூடிய வரைக்கும் ஆவிக்குரிய மனிதனுக்கு டேஞ்சர், ஆவிக்குரிய மனிதனுக்கு ஆபத்து என்கிறதை பற்றி கர்த்தர் சொல்லுகிறார். செத்த கிரியைகள்னா என்ன அர்த்தம்? இதை பற்றி நாம் தெளிவாக நம்முடைய வாழ்க்கையிலே பார்க்க வேண்டியது அவசியம். செத்த கிரியைகளை பற்றி வேதம் என்ன சொல்லுது பாருங்க. வெளிப்படுத்தின விசேஷத்துல 3வது அதிகாரம் 2, 3 ஆகிய வசனங்களை வாசிக்க கேளுங்கள். நீ விழித்துக் கொண்டு சாகிறதற்கு ஏதுவாய் இருக்கிறவைகளை ஸ்திரப்படுத்து. உன் கிரியைகள் தேவனுக்கு முன் நிறைவுள்ளவைகளாக நான் காணவில்லை. ஆகையால் நீ கேட்டு பெற்றுக்கொண்ட வகையை நினைவு கூர்ந்து அதை கை கொண்டு மனம் திரும்பு. நீ விழித்திராவிட்டால் திருடனைப் போல் உன்மேல் வருவேன். திருடனைப் போல நான் உன்மேல் வருவேன். நான் உன்மேல் வரும் வேலையை, நான் உன்மேல் வரக்கூடிய வேலையை அறியாதிருப்பாய். கர்த்தருடைய வேத
சங்கீதம் புஸ்தகத்துல ஆண்டவர் நல்ல ஒரு விளக்கத்தை பேசுகின்றார். இதுல நீ உயிருள்ளவன் என்று பெயர் பெற்றிருந்தாலும் செத்தவனை போலவே காணப்படுகின்றாய். எதுக்கு அவரை பார்த்து செத்தவன் அப்படின்னு சொல்றாரு? நல்ல ஒரு மனுஷங்க தான், நல்ல ஒரு ஆட்கள் தான். அவங்களுடைய நிலைகளை பற்றி கர்த்தர் பேசி கொண்டு வரும் பொழுது எல்லா விஷயத்தையும் பற்றி பேசிட்டு வர நல்லதாங்க இருக்கிறங்கன்னு சொல்றாரு. ஆனா உங்க பேரு உயிருள்ளவன், ஆனா செத்து போனவனாய் காணப்படுகின்றாய். செத்து போன நிலைக்கு என்ன காரணம் அப்படின்னா, என்ன காரணத்தை கர்த்தராக தேவன் சொல்லுகிறார்? ஒரே ஒரு காரணம், உன் கிரியைகள் எல்லாம் என்னுடைய கண்களுக்கு முன்பதாய் நிறைவாய் இல்லை. ஜபம்னா அரகுர ஜபம், ஊழியம்னா அரகுர ஊழியம், பிரசங்கம்னா அரகுர பிரசங்கம், ஆவிக்குரிய நிலையிலே காத்திருக்கக்கூடிய தன்மைனா அரைகுறையான தன்மை. ஒரு 2 வார்த்தை எடுத்து பைபிள் எடுத்து வாசிமா அப்படியே தூக்கம் வந்து படுத்து வாங்கிடுவோம். என்னங்க செஞ்சீங்க? நான் ஜெபம் பண்ணி தாங்க வந்தேன். நான் கர்த்தருடைய சமூகத்துல போய் நம்ம ஜெபம் பண்ணுறதுக்காக போய் உட்கார ஒரு 2 வார்த்தை நம்ம ஜெபம் பண்ணுவோம், ரொம்ப டயர்டா போய் நம்ம படுத்துருவோம். அந்த ஜெபத்துக்கு பேர் கர்த்தர் சொல்லுகின்றார், நீ நிறைவாக எதையும் நீ செய்யவே இல்லை. எழுப்புதல் என்கின்ற ஒரு காரியத்தில் ஒரு நிறைவற்ற ஒரு நிலை. இதுக்கு பேர் கர்த்தர் சொல்லுகின்றார் செத்து போன கிரியைன்னு சொல்றாரு. இந்த செத்து போன கிரியைகள் நம்முடைய வாழ்க்கையில இருக்கிறது உண்டானால் என்ன நடக்கும்? உன் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஒரு பெரிய ஒரு டேஞ்சரான ஒரு நிலையை இது நம்முடைய வாழ்க்கையிலே உருவாக்க ஆரம்பித்து விடும். எந்தெந்த கிரியைகள் நம்முடைய வாழ்க்கையிலே அரைகுறையாய் நின்று கொண்டிருக்கிறதுன்னு பாருங்க. தேவன் நம்முடைய கையை நம்பி எத்தனையோ பொறுப்பை தந்திருக்கிறார். இந்த பொறுப்புல எல்லாம் நம்ம எப்படி இருக்கிறோம்? இந்த செத்து போன கிரியைகள் நம்முடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய வரைக்கும் என்ன நடக்கும் பாருங்க. இந்த கிரியைகளை பற்றி நீங்க யோசிப்பீங்களே தவிர நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்குள்ள உங்களால போக முடியாது. அந்த வசனத்துல என்ன போட்டுக்கு, செத்த சுபாவங்களை பற்றி தான் நீங்கள் நினைவு கூர்ந்து கொண்டிருப்பீர்களே தவிர, ஐயோ நான் ஒரு காலம் நான் எப்படி ஜெபம் பண்ணேன், ஒரு காலத்துல நான் எப்படி ஊழியம் பார்த்தேன், ஒரு காலத்துல நான் எப்படிப்பட்ட காரியம் செஞ்சேன், இந்த நினைவு கூறுதல் தான் இருக்குமே தவிர அடுத்த ஸ்டெப்புக்குள்ள நீங்க போகணுங்கக்கூடிய அந்த நினைவு உங்க வாழ்க்கையில வராது. அதே நிலைக்குள்ளாக, பழைய நிலைக்குள்ளாகவே நம்ம கடந்து போக ஆரம்பிப்போம். இதுக்கு நல்ல ஒரு உதாரணத்தை சொல்றேன் பாருங்க. ஈஸியா உங்க வாழ்க்கையில நடந்திருக்கக்கூடிய ஒரு உதாரணத்தை சொல்றேன் பாருங்க. பைபிளை எடுத்து இன்னைக்காச்சும் இத்தனை வருஷத்துக்கு பிறகு பைபிள் எடுத்து நான் வாசிக்க வேண்டும் என்று சொல்லி நான் ஒரு நல்ல ஒரு தீர்மானம் எடுக்கின்றேன். தீர்மானம் எடுக்கக்கூடிய நான் என்ன செய்கின்றேன்? பைபிள் எடுத்து எதை வாசிக்கலாம்? சரி, முதல்ல ஆதி ஆகமத்திலிருந்து வாசிக்கலாம். ஆதி ஆகமத்திலிருந்து ஒரு 10 அதிகாரம் வாசிப்பேன். திரும்ப பைபிளை தூக்கி மூடி வச்சுட்டு அவ்வளவுதான், முடிஞ்சு போயிடுச்சு. திரும்ப 2வது மாதத்திலே மறுபடியும் எனக்கு எழுப்புதல் வருகிறது. எழுப்புதல் வந்து மறுபடியும் பைபிளை திறக்கின்றேன். முதல்ல இருந்து ஆதியாகமம் 1வது 10வது வாசிப்பேன். திரும்ப கொண்டே மூடி வச்சிருவேன். 3வது மாதத்தில் மறுபடியும் எழுப்புதல் வரும். 3வது மாதத்திலும் அதே ஆதியாகமம் 1லிருந்து 10 வரைக்கும் வாசிப்பேன். திரும்ப தூக்கி போய் வச்சிருவேன். இதுக்கு பேர் என்ன சொல்லலாம் அப்படின்னா, பழைய காரியங்களை நினைவு கூறுவாயை தவிர உன்னால் அடுத்த ஸ்டெப்புக்கு போக முடியாது. அவ்வளவுதான். இதுக்கு பேரு கர்த்தர் சொல்லுகின்றார் செத்து போன கிரியை என்கிறதை பற்றி கர்த்தர் பேசுகின்றார். இந்த கிரியைகளை பற்றி உனக்கு ஒரு சீரியஸ்னஸ் தெரியல. இந்த சீரியஸ்னஸை பற்றி நம்ம நினைச்சிட்டே இருப்போம். ஐயோ செத்து போச்சு நினைச்சிருப்போமே தவிர இதை நான் என்ன செய்ய வேண்டும், இதை விட்டு நான் வெளியே வரணும்னா என்ன ஒரு காரியத்தை உருவாக்கணும், என் வாயில வரக்கூடிய கெட்ட வார்த்தையை விட்டு நான் மீறணும்னா நான் என்ன செய்யணும், என் வாழ்க்கையில வரக்கூடிய இந்த தீமையான காரியத்தை விட்டு நான் விலகணும் நான் என்ன செய்யணும், என்னுடைய ஜீவியத்தில் காணப்படக்கூடிய இந்த அக்கிரமமான கிரியைகளை விட்டு நான் நீங்க நான் என்ன செய்யணும், அந்த ஸ்டெப் எனக்கு வராது. இதை பற்றி நான் யோசித்துக் கொண்டிருப்பேனே தவிர இதை விட்டு விலகக்கூடிய மார்க்கம் எனக்கு தெரியாது. இதுக்கு பேரு தான் கர்த்தர் சொல்லுகின்றார், விக்கிரகத்தினுடைய நிலை என்ன செய்ய ஆரம்பிக்கிறது, நீ யோசிப்ப, ஆனால் உன்னால் கிரியைகளை செய்ய அந்த விக்கிரகம் விடுகிறது இல்லை. அந்த விக்கிரகம் உள்ளே இருக்கக்கூடிய விக்கிரகம் எதை நம்முடைய வாழ்க்கையிலே உருவாக்குகிறது, அதிலேயே நீங்கள் ஊறி அதையே யோசி அதிலேயே நீங்கள் அப்படியே டவுன் ஆகி ஒண்ணுமில்லாம ஆவிக்குரிய நிலைகளை இழந்து போவீர்களே தவிர இதுக்கு அடுத்த பரிமாணத்தை நான் என்ன செய்யணும், இதை விட்டு நான் மேல வரணும், நான் என்ன ஒரு காரியத்தை நோக்கி கடந்து போக வேண்டும். யாரு அட்வைஸ் சொன்னாலும், யாரு என்ன ஒரு காரியத்தை பற்றி பேசினாலும், பேசக்கூடிய மக்களுடைய வார்த்தைகளை கேட்கிறதை போல கேட்பீர்களே தவிர உங்கள் நிலையை விட்டு உங்களால் ஒருபோதும் எழும்ப முடியாது. இதுக்கு பேரு தான் கர்த்தர் சொல்லுகின்றார், பரிசுத்த குலைச்சலாக்கக்கூடிய விக்கிரகத்தின் ஆளுகை உள்ள இருக்குன்னு நீ தெரிஞ்சுக்கலாம். இது உள்ள இருந்துச்சுன்னா உன்னுடைய ஆவிக்குரிய நிலையை மேலே எழும்ப விடுகிறதே இல்லை. நினைப்போம், யோசிப்போம், சிந்திப்போம், ஆவிக்குரிய காரியங்களில் இன்னைக்கு நான் வல்லமையா எந்திரிச்சணும், வல்லமையான ஒரு காரியத்துக்குள்ள போகணும், ஜெபம் பண்ணணும், ஆண்டவரோடு கூட நல்ல ஒரு நெருங்கின ஒரு ஐக்கியம் கொள்ள வேண்டும். இந்த ஒரு நிலை நம்முடைய நிலைக்கு நம்முடைய யோசனைக்குள்ள வர ஆரம்பிச்சா கூட நம்மால் அதை செயல்படுத்த முடிகிறது இல்லை. நம்மளால அந்த ஸ்டெப்புக்குள்ள போக முடியாது. இதுக்கு என்ன காரணம் என்று சொன்னால், இந்த செத்து போன கிரியைகளை பற்றி தான் நிலைகளை உருவாக்கக்கூடிய இந்த பரிசுத்த குலைச்சலாக்கக்கூடிய விக்கிரகத்தின் நிலை. இது உள்ள இருக்கக்கூடிய வரைக்கும் நம்முடைய வாழ்க்கையில என்ன நடக்கும், என்றாகிலும் ஒரு நாள் எழுப்புதல் வரும். அன்றைக்கு ஒரு நாள் பைபிள் எடுத்து கடை எடுத்து வாசிப்போம்.
நான் 2 நாள்ல பொத்து நம்ம கீழே விழுந்துருவோம். திரும்ப நம்முடைய வாழ்க்கையில எழுப்புதல் என்கிற ஒரு நிலை வருகிறதே இல்லை. ரொம்ப நாள் கழிச்சு மீண்டும் நம்முடைய வாழ்க்கையில எழுப்புதல் வந்துடும். மறுபடியும் பைபிள் எடுத்து கடகடன்னு வாசிப்போம், திரும்ப மறுபடியும் கீழே விழுந்துருவோம். இதுதான் நம்முடைய ஆவிக்குரிய நிலை. ஒரு மனுஷன் மாட்டை திருடிட்டு போகணும்னு நினைச்சு வண்டி எடுத்துட்டு வந்திருக்கிறான். 2 மாடு வெளியே கட்டப்பட்டிருக்கிறது. அந்த மாட்டை திருடி கொண்டு போகணும். ராத்திரி நேரத்தில் எல்லாரும் தூங்கின பிறகு அந்த மாட்டை திருடி கொண்டு போகலாம் என்று சொல்லி அந்த மனிதன் கடந்து வந்து அந்த மாட்டை வண்டியில பூட்டிட்டு அந்த வண்டியின் மேலே ஏறி உட்காந்து பேசாம படுத்து தூங்கிடுவோம். மாட்டை பத்தி விட்டுட்டோம்னா அது வாட்டுக்கு வந்து வழியில அது வாட்டுக்கு வந்து ரோட்ல கடந்து போயிடும். காலையில் எந்திரிச்சு எவ்வளவு தூரம் போயிருக்கணும் அந்த மாட்டை நம்ம எடுத்துட்டு போயிடலாம்னு சொல்லி அந்த மனிதன் வண்டியில ஏறி படுத்து தூங்கி வண்டியில பூட்டிட்டு படுத்து தூங்கிட்டான் பாருங்க. ஆனால் அந்த மாடு எப்படிப்பட்ட மாடுன்னு தான் செக்கிழுக்கக்கூடிய மாடு. உங்களுக்கே தெரியும், செக்கிழுக்கக்கூடிய மாடு வந்து ஒரே இடத்துல சுத்தி கொண்டே இருக்கிறது நீங்க பார்க்க முடியும். என் மாட்டுக்கு நல்லா தூங்கிட்டான். ஐயோ எத்தனை கிலோமீட்டர் போயிருக்கும், அந்த ஊரை தாண்டி போயிருக்குன்னு சொல்லி காலைல எந்திரிச்சு பார்த்தா ஆள் தட்டி எழுப்பி என்ன மாட்டங்க நீங்க கிளவாண்டீங்க, களவாங்க வரக்கூடிய ஆளு சரியான ஒரு மாட்டை பார்த்து நீங்க திருட வேண்டாமா? செக்கிழுக்கக்கூடிய மாடு என்று சொன்னால் அந்த இடத்தை விட்டு அதனால எங்கெங்கும் போக முடியாது. இதுதான் நம்முடைய ஆவிக்குரிய நிலை. ஆவிக்குரிய நிலைனா என்ன அர்த்தம்? ஒரே இடத்துல ரவுண்ட் பண்ணி கொண்டே இருப்போம். எழுப்புதல் 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 எழுப்புதல். எதிர்ச்சியா எங்க எந்திரிக்க? எழுப்புதல் எழுப்புதல் சொல்லிக் கொண்டுதான் இருப்பவே தவிர எழுப்புதல் என்கிற ஒரு நிலைக்குள்ளாக நம்ம கடந்து போகிறது இல்லை. இந்த நிலையை உருவாக்குகிறது எது என்று சொன்னால், உன் ஆவிக்குரிய விஷயத்தை கெடுக்கக்கூடிய பரிசுத்த குலைச்சலாக்கக்கூடிய இந்த விக்கிரகத்தின் நிலை என்று கர்த்தர் நமக்கு சொல்லுகின்றார். எழுப்புதலை பற்றி கர்த்தர் பேசி கர்த்தராகிய தேவன் சொல்லக்கூடிய வார்த்தை என்ன அப்படிங்கறத பத்தி நீங்க நல்ல ஆழமா பாருங்க. தேவனுடைய ராஜ்யம் எதுல இருக்கிறதா? பேச்சிலே இல்ல, பலத்திலே உருவாக்கப்பட்டிருக்கிறதுன்னு சொல்றாரு. பலவந்தம் பண்ணுகிறவன் எவனும் அதை பிடித்துக் கொள்ளுகின்றான். சும்மா பேசி பேசி பொழுது கழிக்கிறது இல்லை. கர்த்தருடைய ராஜ்யத்தை, அந்த ராஜ்யத்தினுடைய மகிமை எழுப்புதலை பெற வேண்டும், வல்லமை பெற வேண்டும், கடைசி கால அபிஷேகத்தை பெற வேண்டும். பேசி பேசி இருக்கக்கூடிய காரியம் அல்ல. அந்த பேச்சை நீ செயல்படுத்துகிறது தான் கர்த்தருடைய பிள்ளையினுடைய அறிகுறியை தவிர பேசிக்கொண்டே இருக்கக்கூடிய நிலையோடு கூட இருக்கக்கூடிய தன்மைக்கு பெயர் இந்த விக்கிரகத்தின் ஆராதனை உள்ள இருக்கிறது என்கிறதை பற்றி கர்த்தர் சொல்லுகின்றார். ஆக இதை விட்டு நீங்கள் மீண்டு வர வேண்டியது அவசியம்.